வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தனது வளர்ப்பு பற்றி நாடே அறியும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் பதிலடி. புதிய தொழிற்சாலைகளை அமைக்க பாடுபடுவேன், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. பம்பரமாக பணியாற்றும் தோழமை கட்சியினர். ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பெருமிதம். பாஜக 3வது கட்ட வேட்பாளர் பட்டியல் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். IPL கிரிக்கெட் போட்டி முதல் ஆட்டம். சென்னை அணி அபார வெற்றி. தனது வளர்ப்பு பற்றி இந்த நாடே அறியும் என்றும், ஆனால் முதல்வர் பழனிசாமி எப்படி பதவி பெற்றார் என்பதையும் இந்த நாடு அறியும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மக்களவைத் தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் முதல்வர் பழனிசாமி மீது சரமாரியாக விமர்சனம் செய்தார். திருவாரூர்காரரான நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திருவண்ணாமலையை ஒருபோதும் பிரித்து பார்த்தது கிடையாது. திருவாரூரை போல திருவண்ணாமலையும் திமுக கழகத்தினுடைய கோட்டை என்ற அந்த காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் தேர்தல் அறிக்கையை கடந்த 20ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறோம். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்படும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை நிச்சயமாக உறுதியாக நாம் காப்பாற்ற போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். தலைவரின் கலைஞருடைய மகனாக நின்று சொல்லுகிறேன். கலைஞர் மட்டுமல்ல, கலைஞரின் மகனும் அதைத்தான் சொல்லுகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் புதிய தொழிற்சாலைகள் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி லால்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அவர், இந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் லால்குடி ரயில் நிலையத்தில் குருவாயூர், மங்களூர் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். புள்ளம்பாடியில் பருத்தி கிடங்கு அமைக்கவும், வாழை ஆராய்ச்சி மையம், வாழைகளை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு போன்றவை அமைத்து தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். கள்ளக்குடி பேரூராட்சி பகுதியில் ஸ்டேட் வங்கி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதியிலே பல தேவைகள் இருப்பதாக அறியப்பட்டு குறித்து வைத்திருந்தேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கிட புதிய தொழிற்சாலை உருவாக்கப்படும். லால்குடி ரயில் நிலையத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் எடுக்கப்படும். லால்குடியில் வாழை ஆராய்ச்சி மையமும் குளிர்சாதன கிடங்கும் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். புள்ளம்பாடியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். புள்ளம்பாடி ஒன்றியம் பெருவளவூர் பகுதியில் விவசாயிகளுக்காக பருத்தி நுறுக்கு ஆலை மற்றும் பருத்தி கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதனை கேட்டதன் அடிப்படையில் ஏற்றுமதிக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். கள்ளக்குடியில் பேரூராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கள்ளக்குடி என்றாலே கலைஞர் கூடியது,
முன்னதாக பேசிய ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் திமுக தலைமையிலான தோழமை கட்சியினர் பம்பரமாக சுழன்று பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். தோழமை கட்சியினர் பாசத்தோடும் வேகத்தோடு சுழன்று தேர்தல் பணியாற்றுவதாகவும் இதற்காக பெருமைப்படுவதாக குறிப்பிட்டார். மக்கள் நல பணிகள் நிறைவேற உதயசூரியன் சின்னத்தில் டாக்டர் பாரிவேந்தரை வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். அன்பிற்கும் மிக கண்டிப்பான அண்ணனை போல் நமது அண்ணன் நேருவைத்தான் சொல்கின்றேன். அவர் நான் கிட்டத்தட்ட 2 நாளாக அவரோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிறது. பம்பரம் போல் அன்று தளபதியிட்ட ஆணைக்கு இணங்க உண்மையிலே அவர் சொன்னார், சென்னையில் இருந்து நாங்கள் எங்களுக்கு சீட் கிடைத்தது என்று சொன்னேன். சொன்னவுடன் அப்பாவை அழைத்து வாருங்கள், என் தோளில் கழகம் ஆணையிட்டு விட்டது, என் தோளில் சுமந்து செல்கிறேன் என்று சொன்னார். அது ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையிலேயே 2 நாளாக பார்க்கிறேன், அவருடைய வேலை பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த மக்களை பாசத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை இதில் இந்திய ஜனநாயக கட்சி பொதுச் செயலர் ஜெயசீலன், திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மற்றும் தோழமை கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மண்ணச்சநல்லூரில் வாசனை திரவிய தொழிற்சாலை, நொச்சியம் ஸ்ரீரங்கம் இணைப்பு சாலை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் மண்ணச்சநல்லூரில் கோபால் மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், அதிகமாக பூக்கள் விளையும் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பூக்கள் மூலம் வாசனை திரவிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கல்வி கற்கும் வகையில் அரசு கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த மண்ணச்சநல்லூரை பொறுத்தவரை நிறைய பூக்கள் விளைவிக்கப்படுகிறது. அதற்கு கடந்த முறையே சொன்னாங்க, அதுக்கு சென்ட் ஃபேக்டரி ஒன்று சொன்னாங்க. அதை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வேன். அது தனியார் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழக அரசின் மூலமாக இருந்தாலும் சரி, அதே போல மைய அரசின் மூலமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சென்ட் ஃபேக்டரி நிச்சயமாக அமைத்து கொடுக்கப்படும். அதே போல அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி இருக்கின்றன என்றாலும் அரசு கல்லூரிகளும் வர வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் அந்த அரசு கல்லூரியை கேட்டிருக்கிறீர்கள். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு அழுத்தம் கொடுத்து உறுதியாக ஒரு அரசு கல்லூரி கொண்டு வருவேன் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன், காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் திருச்சி கலை, மதிமுக மாவட்ட செயலாளர் TTC சேரன், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மக்களின் தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்தார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குளித்தலை ஐயர்மலை பகுதியில் நடைபெற்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியில் ஆண்டுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிக்கு 30 பேர் வீதம் தேர்வு செய்து ஆண்டுக்கு 180 பேருக்கு இலவசமாக கல்வி வழங்கப்படும் என தெரிவித்தார். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஆண்டுக்கு 150 பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது 30 பேரை
ஏழைகளை, படிக்க முடியாதவர்களை 30 பேரை தேர்ந்தெடுத்து 6 சட்டமன்ற தொகுதிக்கு, இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஆண்டிற்கு 180 பேரை இலவசமாக படிக்க ஏற்பாடு செய்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு வேலை வாய்ப்பு தான் குதிரை கொம்பாக இருக்கிறது. ஆக ஆண்டிற்கு 50 பேர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும், ஆக 6 சட்டமன்ற தொகுதியில், இந்த பாராளுமன்ற தொகுதியில் 50 × 6 300 பேருக்கு எங்கள் குடும்பத்தின் மூலம் வேலை தருகிறோம். செயல் வீரர்கள் கூட்டத்தில் திருச்சி மாவட்ட திமுக செயலாளரான KN நேரு, கரூர் மாவட்ட பொறுப்பாளர் V செந்தில் பாலாஜி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் 3வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை மத்திய அமைச்சர் JP நட்டா வெளியிட்டார். மக்களவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தில்லியில் பாஜக தலைவர் அமித்ஷா தலைமையில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 3வது கட்டமாக பாஜக வேட்பாளர் பட்டியலை மத்திய அமைச்சர் JP நட்டா வெளியிட்டார். இதில் அசாம், ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் 36 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. 12வது IPL கிரிக்கெட் தொடர் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. மே 2வது வாரம் வரை நடைபெற உள்ள இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின. முதலில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். முடிவில் 17.1 ஓவரில் 70 ரன்கள் எடுத்து பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 71 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 17.4 ஓவரில் 71 ரன்களை எடுத்து வெற்றி இலக்கை எளிதில் எட்டியது. இதனால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. That'll do. Last year's champions start Vivo IPL 2019. Comprehensive. They were brilliant with the ball, particularly up front from Harbhajan Singh. And at the back end, backed up very well by Imran. இந்த IPL போட்டியில் சுரேஷ் ரெய்னா 5000 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டிக்கெட் விற்பனை மூலம் வசூலான 2 கோடி ரூபாய் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் தனிநபர் ஆட்சி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய முழு தகுதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் உள்ளதாக இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். நிதானமும் நல்ல மனதும் கொண்டிருப்பதால் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஸ்டாலின் சிறப்பாக வழிநடத்துவார் என எமது நெறியாளர் சந்திரசேகர் நடத்திய நேர்காணலில் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். ஒரு சிறந்த கடுமையான உழைப்பாளி ஸ்டாலின் அவர்கள். அவரை அவரை சிறப்பம்சம் என்னவா பார்க்குறீங்க திரு ஸ்டாலின் அவர்கள்? ரொம்ப நிதானம் இருக்கிறது, ரொம்ப எல்லாத்தையும் மதிக்கிற அந்த குணம் இருக்கிறது. அன்னைக்கூட முசிறியில் நடந்த மீட்டிங்கில் கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் பேசுகிறாரு, நான் பேசிய பிறகு பேசுகிற போது நான் அவர் இப்போ என்னெல்லாம் என் பேரை எப்பெல்லாம் சொல்கிறாரோ, என் பேரை சொல்லும்போது உடனே ஏற்பாடு நான் எழுந்திரிச்சு சின்ன கும்பிட்றேன். அடுத்த நேரம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில், நம்முடைய நிலையின் அடிப்படையில் நீங்கள் உட்காருங்கன்னு உடனே சொல்கிறாரு. அடுத்த முறையும் வறுமை பேசும்போது வழக்கமாக வேட்பாளர் தான் கையை தூக்கி மக்களை வணங்கி
ஓட்டு கேட்பார். உங்களுக்காக நான் அவருக்காக நானும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி என்னை போலவே அவரும் கையை உணர்ச்சிமயமான ஒரு நிச்சயமாக அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எந்த ஒரு தலைவர்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பும் நம்மை பற்றிய பின்புலமும் அதே போல் இவர் நிச்சயமாக வேட்பாளராக இருந்தால் மட்டுமல்லாது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற அதீத உணர்வில் என்னோடு சேர்ந்து அவரும் மக்களை வணங்கி அவரை அனுப்புன்னு சொன்னார். இது தொடர்பான முழு நேர்காணல் விரைவில் வேந்த டிவியில் ஒளிபரப்பாகும். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வீரபோயர் இளைஞர் பேரவை அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து பேசிய அவர்கள் தேர்தலில் முழு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தனர். முன்னதாக திருச்சியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த வீரபோயர் இளைஞர் பேரவை அமைப்பினர் திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். திமுக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக 40 தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஆதரவு கொடுத்துள்ளோம். சில முக்கிய கோரிக்கைகள் வைத்துள்ளோம். நம்ம ஐயா பாரிவேந்தர் ஐயாவை சந்திச்சிருக்கோம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற ஐயாவுக்கு நாங்கள் முழு நேர ஒத்துழைப்பு கொடுத்து பாடுபட்டு வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக பிரச்சாரங்களை செய்து அவரை வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் தனிநபர் ஆட்சி நடைபெற்று வருவதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் மால்டா மாவட்டத்தில் சான்சலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் மம்தா அரசு செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் நல பிரச்சினைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சினைக்காகவும் மம்தா பானர்ஜி யாருடனும் பேசுவது இல்லை என்றும் அவர் பரிந்துரை மற்றும் கோரிக்கை ஆகியவற்றை ஒருபோதும் ஏற்பதில்லை என்றும் தெரிவித்தார். வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதாக கூறி பிரதமர் மோடி நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டதாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கு ஆதரவாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக தேர்தல் அறிக்கை மக்களவைத் தேர்தலில் கதாநாயகனாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பொய் பேசியே ஆட்சிக்கு வந்த மோடி மீண்டும் பொய் கூறியே ஆட்சி பிடிக்கும் கனவில் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கம் OMCA மைதானத்தில் தென் சென்னை திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர் மோடியின் கையில் இந்தியா சிக்கி தவிப்பதாக குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் யாரும் விலகவில்லை என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் இருக்காது என கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு எங்கள் கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என கூறினார். மேலும் கட்சியில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீட் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி யுகாதி ஆஸ்தானம் நடைபெற உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி யுகாதி ஆஸ்தானம் நடைபெறுவதை ஒட்டி காலை 3 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் ஏழுமலையான் கோவிலில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், வசந்த உற்சவம் ஆகிய சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் யுகாதி ஆஸ்தானத்தை ஒட்டி ஏப்ரல் 2ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. இதை ஒட்டி காலை 6 மணி முதல் 11 மணி வரை 5 மணி நேரம் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் அனைத்து இடங்களும் சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் மதியம் 12 மணி அளவில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மீண்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சிதம்பரம் மக்களவை தொகுதி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். மோடியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாகவும் இதற்காக கூட்டணி வேட்பாளர்கள் ஆயத்தமாக செயல்பட வேண்டும் என அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் IJK, மதிமுக மற்றும் காங்கிரஸ் மாவட்ட செயலர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைய போராடிய உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக புதுக்கடையில் அமைக்கப்பட்டிருந்த தியாகிகள் நினைவு ஸ்தூபி உடைத்து அகற்றப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் விதி என்ற பெயரில் கொடி கம்பங்களை மட்டுமல்லாமல் வரலாற்று நினைவு ஸ்தூபி உள்ளிட்டவற்றை அகற்றுவது அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட கோவை எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் தமிழக உள்துறை செயலர் நிரஞ்சன் மார்டி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் அருகே சார் ஆட்சியரின் உத்தரவை மீறி கோவில் திருவிழாவை நடத்த அனுமதி அளித்த உதவி ஆய்வாளரை கண்டித்தும் தேர்தலுக்கு பின்னர் கோவில் திருவிழாவை நடத்த உத்தரவிட வேண்டியும் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். பீமநாயக்கனூரில் கோவில் திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக திருவிழா நடத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. மத்திய அமைச்சர் உமா பாரதியை பாரதிய ஜனதாவின் தேசிய துணைத் தலைவராக அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா நியமனம் செய்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பாஜக மத்திய தேர்தல் ஆலோசனைக் குழு கூட்டத்திலும் அக்கட்சியின் தலைமையிடமும் தனது கருத்தை உமா பாரதி தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் சிவனிடம் ஐக்கியமாகும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி கைலாசநாதர் கோவிலில் இருந்து புறப்பட்ட காரைக்கால் அம்மையார் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் அம்மையாரின் திருவிரட்டை மணிமாலை திருப்பதிகங்களை சிவாச்சாரியர்கள் மனமுருக பாடினர். வடகொரியா மீது விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வடகொரியா மீது விதித்த தடைகளை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடகொரிய அரசு தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரித்து வந்தது. இதனால் அந்த நாட்டின் மீது ஐநா சபை பொருளாதார தடை விதித்திருந்தது. மேலும் சீனாவிடமிருந்து வடகொரியா நிலக்கரி வாங்கியது. இதனால் அண்மையில் வடகொரியா மீது கூடுதலான தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த தடையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வடகொரிய அதிபர் மீதான அன்பின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனது வளர்ப்பு பற்றி நாடே அறியும். முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் பதிலடி. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க பாடுபடுவேன். டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் தோழமை கட்சியினர் பம்பரமாக பணியாற்றி வருவதாக ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாஜக 3வது கட்ட வேட்பாளர் பட்டியலை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி முதல் ஆட்டத்தில் சென்னை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் வேந்தரின் இளங்கதர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.